இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சிஎஸ்ஐ தனியார் மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் இது தொடர்பாக போலீசார் மருத்துவமனையில் விசாரணை நடத்துவதையும் விவரிக்கும் காட்சிகள்தான் இவை. சென்னை காசிமேடு புதுமனைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரிதா என்பவருக்கு கடந்த சில மாதங்களாக கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இதற்காக ஜிஏ ரோடு பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ ரைனி என்கிற தனியார் மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதனையில் சரிதாவுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டு 16ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. மேடம் இப்பதானே வந்தோம், என்ன ஆபரேஷன் உடனே பண்ண சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இல்ல இந்த ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணி ஆகணும், கட்டி இருக்குது, கட்டி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி நாங்களும் அதுக்கான கையெழுத்து போட்டு கொடுத்து கட்டி இது பண்றோம். மறுநாள் என்ன ஆச்சு, மழை, அவங்க உள்ள சர்ஜரி ரூமுக்கு போனோம். அதுக்கப்புறமே மழையா கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ நான் போய் கேட்கிறேன், மேடம் இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கரண்ட் கட் ஆயிடுச்சு, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம், எங்களுக்கு ஜெனரேட்டர் இருக்குது, நாங்க நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சரிதாவுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் கேட்டுள்ளனர். அதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கவே புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டரில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துள்ளனர். இதில்தான் அந்த அதிர்ச்சி விஷயம் உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனையில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை போது தவறுதலாக சிறுநீர் செல்லும் நரம்பையும் சேர்த்து அறுத்தது தெரிய வந்தது. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு சர்ஜரி பண்ணும்போது அதுல கட்டிங்ல கொஞ்சம் மிஸ் ஆகி யூரின் பைப் இது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மேடம் யூரின் நீங்க தான் நல்லா தானே இது பண்ணணும்னு சொன்னீங்க. இல்ல ஏதோ ஒரு தப்புல மிஸ்டேக் நடந்துச்சு, எங்க மிஸ்டேக் தான், அது நாங்க ஒத்துக்கிறதுனால தான் உங்ககிட்ட பேச வந்துக்கிறோம். இதை அறிந்த சரிதாவின் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தினரோடு வாக்குவாதம் செய்துள்ளனர். அதற்கு மருத்துவமனை நிர்வாக தரப்பிலோ அதற்கும் தாங்களே சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியுள்ளனர். இதற்கு தனியாக பணம் கட்டுமாறு கூறிய நிலையில் உறவினர்கள் மறுத்த காரணத்தினால் தங்களிடம் போதுமான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வசதிகள் இல்லாததாக கூறி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். அவங்க பேசுற போது நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னவங்க அப்படியே இல்ல இப்ப எங்ககிட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிடையாது, அப்ப இந்த சிஎம் அப்ப இல்லாததுக்கு நீங்க ஏன் எங்களுக்கு பண்ணி தர முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்க, அப்ப எங்ககிட்ட இன்னும் காசு கொடுக்கறதுக்காக சொன்னீங்களா? இதையடுத்து பாதிக்கப்பட்ட சரிதாவின் உறவினர்கள் ராயபுரம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து போலீசாரும் தனியார் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தினர். அதுதான் எங்களுடைய அதுக்காக இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் வேறு வழியின்றி சரிதாவை அழைத்துக் கொண்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிஎஸ்ஐ ரைனி மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரிதாவின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யூரின் பேக் போய் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லயும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்ஃபெக்ஷன் 4 days கியூர் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணுவோம். ஆனா நாங்க வெளியே அந்த ஹாஸ்பிட்டல்னா எப்படியே பண்ணி ஆகணும், இவங்களுக்கு இல்ல ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்றாங்க. உயிர் போனா எங்களுக்கு தானே சார் இது, ஒரு அவங்களுக்கு ஒரு அது கேஸ், எங்களுக்கு தானே சார் அது உயிர், அது எங்களுக்கு தானே சார் வலி, அது எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை நீங்க எடுக்கணும்.
இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.